ஊர்ல இருக்க எல்லாரும் என்ன திட்டிருப்பாங்க, சும்மா இந்த பிள்ளையும் பையனையும் கூட்டிட்டு ரோட்டு போறேன்னு போய் இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லியிருப்பாங்களா மாட்டாங்களா? ஒன்னே ஒண்ணு ஆசையா வாங்கினேன், அதையும் முடிச்சிட்டான். என்ன பண்ணா சொல்லு? தப்பு பண்ணாதான் இவனை அடிக்கவெல்லாம் வேண்டாம், தூக்கி கழுத உட்கார வச்சா போதும், அழுதுருவான். நிறைய பேர் கமெண்ட் என்ன தெரியுமா சொன்னாங்க, நார்த் இந்தியா போயிட்டு டீ குடிக்கலன்னு சொன்ன 2 பேர் நீங்க மட்டும் தான் அப்படின்னாங்க. நெகட்டிவா சொல்லிருக்கீங்க அப்படின்னு. எங்க பாசிட்டிவா ஏதாவது நடந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, சொல்ல வேண்டியது இல்லை. எது நெகட்டிவா நடக்குதோ நம்ம காமிச்சோம்னா மட்டும்தான். எங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? 8 வருஷம் இருக்கு. 8 வருஷம் ஆச்சு. 8 வருஷத்துல நாங்க மட்டன் குழம்பு ஒரு வாரம் தான் எப்பயாவது அதாவது வீக்லி ஒன்ஸ் தான் செய்வோம். அதுவும் வந்துட்டு ஏதாவது இடையில மறந்துடுவோம். அதுக்கப்புறம் சில்லி வந்து தனியா தான் செய்வோம், ஃபிஷ் தனியா தான் செய்வோம். குழம்பு ஃபிஷ் நிறைய எடுத்தோம்னா குழம்பு இருக்கும். இது 3மே இன்னைக்கு அட்டை ஸ்டிச்சா ஒரே நல்ல படி 8 வருஷம் கழிச்சு. இது 3ஐயும் ஒன்னா சமைக்கிறதுக்கு எங்களுக்கு 8 வருஷம் ஆயிடுச்சு. அப்பா வேற பாயம் பண்ணாதீங்க, அவரு எந்த வீடியோ போற மாட்டா, தூங்க மட்டும்தான் செய்வாரு. எப்படி சரி வெள்ளம் பாரு, எல்லாத்தையும் பார்த்து பார்த்து உண்மையை சொல்லிட்டு இருக்கிறான். இப்போ நம்ம லடாக் ட்ரிப் முடிச்சுட்டு வந்துட்டு நம்ம காரை வந்து நம்ம சர்வீஸ் விட்டாச்சுங்க. ஸோ பைக் மட்டும்தான் இருக்குது, ஸ்கூட்டி வந்து ஊரில் நிப்பாட்டு வந்துட்டோம். எல்லோட சைக்கிளிங் இருக்குது. ஸோ நம்ம எடுத்துகிட்டு போனது எல்லாமே வந்துட்டு வெளியே அப்படியே தான் இருக்குது. காரில் இருக்க குப்பை, டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணது எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டு காரை சர்வீஸ் விட்டோம். ஸோ நம்ம யூஸ் பண்ண ட்ரெஸ் எல்லாமே துவைக்கணும், பாதி துவைச்சி போட்டாச்சு. எழிலுக்கு அங்கே மூச்சு பிரச்சனை வந்தப்போ வாங்கின அந்த இது ப்ரீத்திங் இது அப்படியே கிடக்குது. ஸோ அவன் ட்ரெஸ் இது எல்லாமே துவைக்கணும். ஸோ 1 மாதமாக அப்படியே நம்ம பேக்கில் திணிச்சு அங்கங்கே அப்படியே ரேண்டமாக வாஷ் பண்ணி போட்ட ட்ரெஸ்ஸஸ் அப்படியே இருக்குது. எழில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படா வீட்டுக்கு வருவோம், வந்து டிவியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த சோட்டு பண்டு சேனலை டெலிட் பண்ணி என் டிவியிலேருந்து. நம்ம எடுத்துகிட்டு போன மளிகை ஜாமானத்தில் பருப்பு மட்டும் கொஞ்சம் மிச்சமாக இருக்குது, காஃபி தூள், மேகி அப்படியே அங்கங்கே அப்படியே கிடக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணி வைக்கணுங்க. ப்ளஸ் இண்டக்ஷன் ஸ்டவ், குக்கர், எலக்ட்ரிக் குக்கர் இது எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு போயிருந்தோம். இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி கார்த்தியா இங்கே வந்துட்டு வயிறு பசிக்கும் இல்லை, சாப்பிடணும் இல்லை, அதனால சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னும் பாத்திரங்கள் அப்படியே கையோ வீடு மாதிரி இல்லாம. நேற்று காலைல வந்து தூங்கலை, நான் தூங்கிட்ட முடியல, டயர்டாக இருந்ததுனால சமைச்சு சாப்பிட்ட பாத்திரங்கள்லாம் இன்னும் அப்படியே கிடக்குது. இதை வந்து நான் தான் கழுவணும். இல்லை சீரியஸ்லி நான் தான் கழுவணும். ஏன்னா அவங்க கையில் வந்துட்டு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, அந்த ஸ்கின்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. சோப்பு பட்டாலே வந்துட்டு அது ஒரு மாதிரி ஸ்கின் வந்து அலர்ஜி ஆகிடுது. ஸோ அதனால் பாத்திரத்தை நான் கழுவணும். எப்போ அந்த அலர்ஜி சரியாவது அது வரைக்கும் நான் தான் பாத்திரம் கழுவணும் இல்லையா? கழுவுறப்பா உனக்காக எல்லாம் கழுவு. சரி அதெல்லாம் விடு. என்ன சமையலா? எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு மட்டன் குழம்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் மட்டன் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். எழிலுக்கு வந்துட்டு சிக்கன் 65 போடுறதுக்கு மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். மீன் குழம்புக்கு தனியாக எடுத்து வச்சிருக்கேன். மீன் ஃப்ரைக்கு வந்துட்டு எங்கே வச்சிருக்கேன்? ஃபேன் போட்டு இங்கே வச்சேன். இங்கே நம்ம வீட்டில் மட்டனு, சிக்கனு, மீன் ஒரே ஒரு புடி பிடிக்கலாம் வாங்க. ஆமாம், 1 மாசமா வந்து நான்வெஜ் சாப்பிடவே இல்லை. நாங்கள் அவ்வளோ கண்ட்ரோல்டாக இருந்தோம் இல்லையா? அப்புறம் 24-25 டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிடலாம். அதுக்கு முன்னாடி கிளம்பும் போது சொல்லி ஒரு 4-5 நாள் நான்வெஜ் சாப்பிடவே இல்லை. ஏன் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டு ட்ராவலில் நான்வெஜ் சாப்பிடவே இல்லை. இருந்தும் நம்ம எங்கே சாப்பிட்டோம்? வேற வழியே இல்லாமல் வேற வழியே இல்லாம ஜம்முல ஒரு வாட்டி, அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரியில வந்து நம்ம ஊர் வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டோம். அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பெரிய சம்பவமே நடந்துச்சு. அடுத்த வீடியோல வரும். ஆக்சுவலி வெளியே எங்க நான்வெஜ் சாப்பிட்டாலும் நம்ம வீட்டுல நம்ம கையால சமைச்சு சாப்பிடுற சுவையே வராதுங்க. வெளியே நல்ல டேஸ்டா தான் இருக்கு. அது என்னன்னு தெரியல, வீட்டு காசு அதிகம். நீங்க 2000 ரூபாய் கொடுத்து சாப்பிடுங்க. 2000 ரூபாய்க்கு இவ்வளவு குவான்டிட்டினா இவ்வளவுதான் தருவாங்க. அதுவே நீங்க 2000 ரூபாய்க்கு நீங்க எடுத்து சமைச்சீங்கன்னா ஒரு 10 பேர் சாப்பிடலாம். இப்போ சரி 10 பேர் சாப்பிட்ற, இங்கே வருங்க, 10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் இங்கே மீன் எடுத்திருக்காங்க, மட்டன் எடுத்திருக்காங்க, சிக்கன் எடுத்திருக்காங்க, ஃபிஷ்ஷு. ஸோ நாங்களே நேரில் கடைக்கு போய்
ஒன்னொன்னா பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கோம் இல்லையா? ரொம்ப நாள் ஆச்சு அவங்க நான்வெஜ் செஞ்சு, அதனாலதான் வந்து டயர்டாவது கேடாவது எல்லாத்தையும் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு சமைச்சிட்டு இருக்கேன். சீக்கிரம் சமைச்சு சாப்பிடணும், அட்லீஸ்ட் ஒரு 3 மணிக்குள்ளே. அது டைம் என்னாச்சு? ஆமாம், டைம் நான் பார்க்கவே இல்லையே. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2:30 மணி ஆச்சு. 2:30 மணி, அட்லீஸ்ட் ஒரு 3:30 மணிக்குள்ளேயாவது இது எல்லாத்தையும் சமைச்சு சாப்பிட்டு தனி எப்படி சமைக்கிறது? சமைச்சிடலாங்க, டப்பு டிப்புன்னு செஞ்சிடலாம். ஆமாம், நீ அவ்வளோ டயர்டில் ட்ராவல்லே சமைச்ச, இதெல்லாம் உனக்கு ஒரு விஷயமா? ஜூபி சமைச்சிடலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. என்னன்னா எனக்கு எங்கள் பாட்டியெல்லாம் சமைக்கும் போது இதுதான் செய்யணும் அதான் செய்யணும்னு அவங்க செய்யறத நான் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போல்லாம் வந்துட்டு ஏதாவது டவுட்டுன்னா உடனே யூடியூப் தான் போகிறோம், எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகுதுங்க. இப்போ எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்ததே எனக்கு மறந்துடுச்சு. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி குழம்பு வைக்கிறாங்க, ஃப்ரை பண்றாங்க, சில்லி போடுறாங்க. சரி, வினிகர் ஊத்துனியா இல்லையா சிக்கன்ல? என்னது வினிகர்? வினிகர்ல லெமன் புளிஞ்சு விட்டுருக்கேன். ரெண்டும் ஒன்று தானே இல்லையா? எஸ், ரெண்டும் ஒன்று தான். வினிகருங்கிறது நீங்க சொல்றது அந்த ப்ராசஸ்டு இதாக வச்சு. ஆமா, அது இருந்தால் தான் நல்லா அப்படியே அந்த டேஸ்ட் ஃப்ளேவர் வரும். நான் அப்படியே இதவே போட்டுங்க, வினிகர் லெமன் பிழிஞ்சு விட்டு பொடி. நீங்க சொல்லுவீங்கன்னு தெரியும், அதனாலதான் பொடி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். போடு, கடைசியில போட்டுக்கலாங்க கொஞ்சமா. இது மீன் குழம்பு வைக்க போறியா? மீன் குழம்புக்கு வந்துட்டு வால் பகுதியோ தலை பகுதியோ எடுத்து வச்சிருக்கேன். மாங்காய் எல்லாம் போட்டு ஒரு மீன் குழம்பு செய்யலாம். எப்போ? இப்பதான். இப்பவே வா, எல்லாமே இன்னைக்கே செய்ய போறோம். பரவாயில்ல, மிச்சமாச்சுன்னா வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஒண்ணு மீன் குழம்புல ஒண்ணு கெட்டே போகாது. சரியா, 2 நாள் வச்சு சாப்பிடலாம், நல்லா இருக்கும். ஓகே. அதனால மட்டன் எப்படியாவது சீக்கிரம் சமைச்சிட்டு மத்தெல்லாம் கடன்னு சமைக்கணும். ஆமா, வீடே கசகசன்னு இருக்கு கார்த்தி. ஆக்சுவலி இருங்க, நம்ம வந்துட்டு நல்லா திருப்தியா சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 12 மணிக்குள்ள இது எல்லாத்தையும் வாஷ் அப் பண்ணி கிளீன் பண்ணி பழம் கொண்டு வந்துடலாங்க. ஏன்னா அங்கங்க போட்டு வெளியவும் கசகசன்னு இருக்கு, வீட்டுக்குள்ளேயும் கசகசன்னு இருக்கு. அது ஆஃப்டர் தி ட்ரிப் எஃபெக்ட்ஸ். எல்லாம் இப்ப 3 டைம் மெஷின்ல போட்டா இன்னும் ஒரு பேக் இருக்கு, அதெல்லாம் துவைக்கணும். இதெல்லாம் துவைச்சு அரேஞ்ச் பண்ணி நம்ம ஒரு வழி ஆயிரும் போல இருக்கு. ஆமா, இருக்கிறதுல ஒரு ரூம் தான் நீட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இந்த ரூம் அதுவுமே அப்படித்தான் இருக்குது. உன் ஹேண்ட்பேகு, ட்ரெஸ்ஸு எல்லாம் அங்கங்க. சரி போங்க, ஒரு ரூம் கூட நீட்டா இல்ல. வீடியோ இங்க பாருங்க, பர்ச்சேஸ் பண்ணதெல்லாம் இங்கே வச்சிருக்கா, அங்க கொஞ்சம் வச்சிருக்கா, இங்க கொஞ்சம் வச்சிருக்கா. ஆமா, இந்த ரூம் வேணா ஒரு அளவுக்கு நீட்டா இருக்கும். அதுவுமே எழில் வந்து குதிச்சு விளாண்டு இங்க பாருங்க எவ்வளவு அழுக்கு மூட்டை சேர்ந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் இப்ப துவைக்கணும். இந்த 2 நாள்ல எல்லாத்தையும் துவைச்சு போடணும். மெஷின் முடிஞ்சிரும் இல்லையா? மெஷின் ஒரு வழி ஆயிரும். மெஷின் இல்லாட்டி நம்ம இப்ப தெரியுதா கார்த்தி, இவ்வளோ திங்ஸ் இங்க எவ்வளோ இருக்கு, இங்க எவ்வளோன்னு போட்டு வச்சிருக்க. இந்த குக்கர், அது இது, இந்த சமையல் கிட்டுன்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம கார் சுமந்துக்கிட்டு 9500 கிலோமீட்டர். உண்மைதாங்க, ஒரு வீடு மாதிரி நம்மள சுமந்துட்டு போச்சு. காருக்கு ஒரு பெரிய தேங்க்யூ சியாஸ். அதான் அது ரெஃப்ரெஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு வண்டியை சர்வீஸ் அனுப்பிச்சு விட்டாச்சு. ஸோ வண்டி வந்து டீப் கிளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு வண்டியை அனுப்பிச்சு விட்டோம். சொல்லியிருக்கேன், எனக்கு 23 நாளுங்க வண்டி நான் துடைக்கல, உள்ளுக்குள்ள மண்ணை வெளியே எடுத்து போடல, எதுவுமே நான் பண்ணல. அப்படியே போனோம் அப்படியே வந்தோம். ஆமா, சரி நம்ம சாப்பிட்டுட்டு. ஏன்னா எழில சாப்பிட்டு கீழே போட்ட குப்பை அத்தனை இருந்துச்சு. ஆமா, ஸோ என்னடா வேலை செய்ய மாட்டேங்குது? எஸ், சரி சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ இந்த ட்ரிப்லேயே வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சி வாங்கின ஒரு விஷயம் இதுதான். ஏன் வேலை செய்ய மாட்டேது? உடச்சிட்டானா? ஏய், இது செல்லு தான்டா, எப்போ சார்ஜ் இல்லாமல் இருக்கும்? ஏய், 4 நாள் கூட தாங்கல. உங்க அப்பா ஆசையா வாங்கினாரு, யூஸ் கூட பண்ணலடா. ஒர்க் ஆகுதா? இப்படி வச்சா ஒர்க் ஆகுதுடி, இப்படி வச்சா ஒர்க் ஆக மாட்டேதுடி. யாரையும் சுடக்கூடாதுன்னு சொல்லுது போல துப்பாக்கி. ஏய், என்னடா பண்ண? ஒண்ணு ஆசையா வாங்கினேன், அதையே முடிச்சிட்டான். அங்க வர சிரிப்பு பாரு. இப்படி வச்சா வேலை செய்யுது. மண்டே என்ன இந்த வேலையை பார்த்தது? இது என்ன பண்ண தெரியுமா? தண்ணி ஊத்தணும். வந்து தண்ணி கையில எடுத்து அழகா இப்படி போட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிரணும். ஓகேவா? பண்ணுங்க. என்னடா மெஷின் இது இப்படி ஓடுது? இது நாங்க பஞ்சாப்ல வாங்குனோம். ஆமா, கோல்டன் டெம்பிள் பக்கத்துல. புகை வருமே, அதுக்காக தான் இது வாங்கினேன். அதுல வராது, நம்ம காதுல தான் வாயில தான் வரும். வயிறு வாயிலா வேவுதுடா. 400 ரூபாடா. எங்க வேலையே செய்ய மாட்டேங்குது. அவ்வளவுதான். இல்ல செய்யுதா? இல்லையே, இங்க பாரு, இப்படி படுக்க வச்சதா செய்யுது. இங்க பாரு.
அது பிளாஸ்டிக்குங்க, அவ்வளோதான் தாங்கும். கீழே ஓட்டா உடையாது அது இது. நாங்க டேய் என்னடா பண்ண, எனக்கு ப்ராடக்ட் மேல நம்பிக்கை இருக்குது. நீ என்ன பண்ண உண்மையை சொல்லு. இப்ப சிரிப்புல தெரியும் என்னமோ பண்ணி வச்சு. என்ன பண்ண எழில்? நான் சும்மா தண்ணி நான் சொல்றேன், அவன் என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ண சொல்லு. என்ன பண்ண சொல்லு. என்ன பண்ணா சொல்லு. டேய் ஃப்ரீசர்க்குள்ள வச்சிருந்தானே. என்னடா துப்பாக்கிய ஃப்ரீசர்க்குள்ள வைப்பியாடா? துப்பாக்கி ஃப்ரீசர்ல வைப்பியா? தப்பு பண்ணால இவனை அடிக்கவெல்லாம் வேண்டாம். தூக்கி கழுத மேல உட்கார வச்சா போதும். பயத்திலேயே அழுதுருவான். சரி ஓகே சரி சரிப்பா மண்ட பத்திரம். பாத்துப்பா, ஃபேன் இருக்கு. இவனை அடிக்கவெல்லாம் வேண்டாம். இந்த மாதிரி தூக்கி கழுத்து மேல உட்கார வச்சா ஒரு நாள் முழுக்க அழுவான். அவன்கிட்ட சொன்னேன் நானு, இந்த துப்பாக்கிய தொடாத, எடுக்காத, வளாடாதன்னு. இங்க பாரு, ஆசாசியா ஒன்னே ஒண்ணு எனக்குன்னு வாங்கினேன். போச்சு. அம்மா உனக்கு தெரியல ஃப்ரீசர்ல வச்சுக்கிறேன்னு. நான் தான் எடுத்து வெளியே வச்சேன். அப்ப வைக்கும்போது என்ன பண்ணிருந்தா? நான் அங்க இருந்தேன், என்னமோ ஏதோ வேலை பண்ணிட்டே இருந்தேன். சீக்கிரட்டாமா வராத போனா ஃப்ரிட்ஜில் தான் ஏதோ வேலை பண்ணுவான்னு பார்த்தா அதுக்குள்ள எடுத்து வச்சிருந்தான். எடுத்துட்டேன், நான் உடனே எடுத்துட்டேன். ஒரு 10 நிமிஷம் முடிஞ்சு. 400 ரூபா ஓகையா. சரி, கொஞ்ச நேரம் வெயில வேணா வச்சு பார்க்கலாம். அப்பா ரொம்ப நேரம் ஆகுதுப்பா. என்னப்பா ஆச்சா இல்லையா? அந்த பாருங்க, மட்டன் குழம்பு ரெடி. அடுத்து மீன் குழம்புக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். என்னது இது? வெங்காயம் அரைச்சிட்டியா? அரைச்சு வச்சிருக்கேன். எஸ். மீன் குழம்பு எனக்கு பிடிக்காது தெரியும்ல. சரி, உங்களுக்கு பிடிச்ச மட்டன் குழம்பு, எனக்கு பிடிச்ச மீன், எழிலுக்கு பிடிச்ச சிக்கன். மீன் குழம்பு உங்களுக்கு பிடிக்காது, ஆனால் நான் இன்னைக்கு சூப்பராக செய்ய போகிறேன். பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். பத்திரம் கை கத்தி ரொம்ப ஷார்ப். ஐயோ ஆமாங்க, இந்த கத்தி இருக்கு பார்த்தீங்களா? எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட 2 வருஷமா இருக்கு. ஆனால் கை இதோட ஷார்ப்னஸ் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் இது இதே தான் யூஸ் பண்ணுவாங்க. எத்தனையோ வாட்டி கையை கட் பண்ணியிருந்தாலும் யூஸ் பண்ணுவாங்க. இது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வாங்கின மொதல் கத்தி. 8 வருஷம் ஆச்சு இந்த கத்தி வாங்கி. ஆனால் சூப்பரான கத்திங்க. ஆனால் இதனுடைய ஷார்ப் இது ஒரு நாள் கூட என் கையை கிழிச்சதே இல்லை. அவ்வளோ ஒரு கோல்டனான கத்தி. ஏன் தெரியுமா? அந்த கத்தியை நான் வாங்கி கொடுத்தேன், இந்த கத்தியை நீயா வாங்கிக்கிட்டேன். சரி வேணாம் போகுது. அதெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக கட் ஆகுது. இது கொஞ்சம் மொன்னை ஆயிடுச்சு. ஆனால் இருந்தாலும் இந்த கத்தியை நான் தூக்கியே போட மாட்டேன். எத்தனை நீ ஒரு 20 வருஷம் வச்சு கேட்டாலும் இந்த கத்தி என்கிட்ட பத்திரமா இருக்கும். எதுவுமே நான் வாங்கி தரது பார்த்து பொறுப்பவும் கையை கிழிக்க கூடாதுன்னு பார்த்து வாங்கி தந்தேன். ஆனால் நீ வாங்கின கத்தி பாரு எப்படி இருக்குன்னு. அது ஒரு காம்போல வந்துச்சு, நானா போய் வாங்குறேன். அதான் கார்த்தி, காம்போல கொடுக்கறது எல்லாமே ஃப்ராடு. அதை வாங்கக்கூடாது, புரியுதா? நீங்க சொல்றது கரெக்ட் தான். தக்காளி அரைச்சாச்சா? தக்காளி பேஸ்ட் அரைச்சாச்சு. ஏன் கார்த்தி, உனக்கு வந்து வீட்டில் சமைக்கிறது பிடிச்சிருக்கா இல்லைன்னா நம்ம வந்து ட்ரிப்பில் போனப்போ சமைச்சு அது பிடிச்சிருந்ததா? ரெண்டுமே நல்லா தான் இருக்குங்க. ஆக்சுவலி இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. இந்த ரோட்ல எல்லாம் போற வெளியில சமைக்கும் போது ஏதோ இருக்கிறது டேஸ்டா இருக்கோ இல்லையோ நல்லா இருந்துச்சு சமைச்சு. சரி நீ உனக்கு சொல்லு, ட்ரிப்பு போகும்போது போறேன்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? அப்போ நீ நினச்சி பார்த்தியா இது மாதிரி ரோட்டில் நிற்க வச்சுதான் சமைக்க வைப்பான், இல்லை வந்து இந்த மொழி தெரியாத ஊரில் டவர் கிடைக்காத ஏரியாலாம் வந்து சமைக்க வைப்பேன் நீ நினச்சி பார்த்தியா? நினைச்சு பார்க்கல. நான் நினைச்சேன் எங்கேயாவது ஒரு நல்ல, அதாவது வயல், இந்த தண்ணி எல்லாம் போகும்ல, ஆறு, அந்த இடத்துல தான் நம்ம உட்காந்து சமைப்போம்னு நினைச்சேன். நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நடு ரோட்ல அந்த பக்கம் பஸ் போகுது, இந்த பக்கம் லாரி போகுது, அந்த பக்கம் ஆட்டோ போகுது, நம்ம வாட்டுக்கு ஒரு பக்கம். அதுவும் ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு லீவு இல்ல அது என்னது, அது வந்து தமிழ்நாடு, இது ஆந்திர பிரதேஷ்ல. நான் சொல்றது மத்திய பிரதேஷ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அது என்னமோ பால் செஞ்சு என்னது பாதாம் பால் ட்ரிங்க். டீ கடையே இல்லைங்க, சுத்தமா டீ கடை எங்கேயுமே இல்லை. டீ பார்த்தா இவ்வளவுதான் தராங்க. அது மசாலா என்னமோ கலக்குறாங்க, அது என்னமோ மசாலா கலக்குறாங்க, அது எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அது ஒரு மாதிரி நிறைய பேர் கமெண்ட் என்ன தெரியுமா சொன்னாங்க, நார்த் இந்தியா போயிட்டு டீ பிடிக்கலன்னு சொன்ன 2 பேர் நீங்க மட்டும்தான் அப்படின்னாங்க.
அது ஒரு சில இடத்துல டீ நல்லா இருந்துச்சுங்க அக்செப்ட். ஒரு சில இடத்துல அந்த பவுடர் போடுறாங்க, அது ஒரு மாதிரி குடிக்கவே இல்லைங்க, வாமிட் வர மாதிரியே ஆயிடுச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் மாறி மாறி வந்துட்டு இருக்கோம் சரிங்களா. நாங்க அந்த இடத்துல போயிட்டு டயர்ட் ஆயிடுச்சு, ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. சரி ஏதாவது டீ குடிக்கலாம்னு பார்த்தா கடை பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது. நான் கடை தப்பு சொல்ல, பட் அவங்க வாய்க்குள்ள போட்டிருக்க பாக்கு அதெல்லாம் இல்ல வேற வேற ஒரு வாய்க்குள்ள இருக்க பாக்கு குனிஞ்சு ஊத்தும்போது உள்ள வந்து என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. வாய் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க, அடக்கி அடக்கி வைக்கிறாங்க. எப்பா சாமி. அதனால வந்து எனக்கும் ஒரு மாதிரி மைண்ட் செட் ஆயிடுச்சு, என்னடா இதை வந்து சரி நிப்பாட்டி காஃபி தூள் இருக்கான்னு கேட்டா இல்ல தீர்ந்து போச்சுங்கன்னா நிறைய இடத்துல நம்ம ஹோட்டல் ரூம்ஸ்ல அங்க இங்க எல்லாமே டீ வச்சு குடிச்சிருப்போம். அதனால வந்துட்டு இங்க வச்சு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டேன். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டவரே இல்லைங்க, என்ன தெரியல, எனக்கு டவர் கம்மியாச்சு, நெட்வொர்க் எதுவுமே கிடைக்கவே இல்லை. பட் ரோடு பாத்தீங்கன்னா ஒரு யாருமே இல்லை, வண்டிங்க போற ரோடு தான், வண்டிங்க போற ரோடு தான், பைபாஸ் தான். பட் ஆனா ரொம்ப ரொம்ப கம்மியா மூஞ்செல்லாம் அந்த வெயிலுக்கு வந்து கட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது என்ன நினைச்சோம், ஐயோ அந்த படம் தான் தீரன் படம் நினைச்சிட்டு பயந்தோம். என்னடா எல்லாரும் வெள்ள வெள்ள துண்டு கட்டி. நான் முன்னாடி போனேன் பார்த்தா படம் எனக்கு அப்ப ஞாபகம் இல்லை எது கட்டுறாங்கன்னு சொல்லி, நம்ம பைக்ல போறாச்சே. ஸோ அதனால வந்து அங்க நிப்பாட்ட சொல்லி சமைக்க சொல்லிட்டு அவர் 20-30 நிமிஷம் ஆயிடுச்சு. ஏன்னா டீ வைக்கிறதுக்கே அது என்ன தண்ணி வச்சா பால்ல வச்சியா, பால் பொங்கி அதுக்கப்புறம் அதை போட்டு கலக்கி எல்லாரும் குடிச்சிட்டு எல்லாம் அது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாத்திரம் கழுவணும்னு ஒத்த கால நின்று மேடம் அடம் பிடிக்கிறாங்க. ஏன்னா பக்கத்துல அங்க அடிப்பம்பு இருக்குது. ஆமா அடிப்பம்பு இருக்கு, அதனால தான் நான் சொன்னேன். அது பக்கத்துல ஒரு கிராமம் எப்படிப்பா இருந்துச்சு, அது கொஞ்சம் பயமா தான் இருந்து. எல்லாரும் எங்களை ஒரு மாதிரி பார்த்தாங்க. இவரு வேணாம் வா வா கத்தி பாத்திரத்தை தூக்கி போட்டுருங்க. இப்ப நம்ம பாத்திரம் தூக்கி போயிட்டு பாதி தூரம் தான் போயிருக்கோம். அங்க வந்து ஒரு பெரிய சண்டே நடந்துச்சுங்க. அண்டபடி கூட திட்டி விட்டேன், எந்திரிக்கிறியா இல்லையா, சுத்தி ஒரே ஜென்ஸா இருக்காங்க, ஒரு லேடிஸ் கூட இல்ல. நான் இங்க பம்ப் அடிக்கணுமாமா, இவங்க உட்காந்து அப்பதான் உட்காந்து மண்ணெல்லாம் போட்டு கழுவி இதெல்லாம் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அவன் ஹிந்தியில என்னமோ சுத்தி பேசுறாங்க, ஒரு நம்பர் நோட் பண்றாங்களா, வண்டியை பார்க் பண்றாங்களா, என்ன ஏது நமக்கு எதுவுமே தெரியாது. இல்ல வேற அதுக்கு முன்னாடி தான் நம்ம வந்துட்டு மத்திய பிரதேஷ் வீடியோ எல்லாம் போட்டு உத்தரப்பிரதேஷ் வீடியோ போட்டிருந்தோம். அந்த லைன்ல வரும்போது எல்லாம் கமெண்ட்ல ப்ரோ மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் போறீங்க பார்த்து பத்திரமா போங்க, சேஃபா போங்கன்னா கமெண்ட் போடுறாங்க. எனக்கு அப்பதெல்லாம் மனசுல வருது, ஐயோ நோட் பண்ணி ஏதாச்சும் பண்ணிடுவாங்களா, நம்ம என்ன அருணால்டா இல்ல வந்து பூஸ்லியா, நம்மள உப்பு ஊதுறாலே நான் பறந்துருவேன். ஒரு சில நேரத்துல நம்ம இங்க இருந்து எவ்வளவு தைரியமா இருந்தலாம், ஓகே போயிடலாம் பாத்திரலாம். பட் அந்தந்த நேரம் அந்த சூழ்நிலை அந்த டைம் அமையும் போது சுத்தி கசக்காங்க. போகும்போது மணி 4 மணி நினைக்காது. நாங்க அந்த டீ வச்சு அந்த பாதாம் பால் வச்சு குடிக்கும் போது அது ஏன்டா நிப்பாட்டாங்கிற அளவுக்கு ஆகி போச்சு. ஆமா இதெல்லாம் நீ யோசிச்சு பாத்தியா. பட் ஆனா மேடம்க்கு எல்லாமே புதுசா இருந்ததுனால எல்லாமே நல்லவங்க நம்புறாங்க. இங்க பாரு இந்த ட்ரிப்ல வந்துட்டு நம்ம என்ன சொல்றது கெட்டதா நம்ம எதுவும் பார்க்கல. ஒரு ஸ்கேமு ஒரு காசு புடுங்கிறது அந்த மாதிரி தான் நம்ம பார்த்தோம். பட் இந்த மாதிரியான இது நம்ம பார்க்கல. அதனால வந்து நம்ம தப்பிச்சோம். ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருந்தா என்ன பண்றது நானு இல்ல ஊர்ல இருக்க எல்லாரும் என்ன திட்டிருப்பாங்க, சும்மா இந்த பிள்ளையும் பையனையும் கூட்டிட்டு ரோட் ட்ரிப் போறேன்னு போய் இப்படி பண்ணிட்டானே சொல்லியிருப்பாங்களா மாட்டாங்களா. எஸ் அதுக்காக தாங்க பயந்தேன் நானு. அப்பா நான் நல்லபடியா நான் வந்து வேண்டே இருந்தேன், ஒரு எப்படி கூட்டு போறோமோ அப்படியே கூட்டி ரிட்டர்ன் போது சின்ன ஸ்கிராட்ச் கூட ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேலேயும் சின்ன ஸ்கிராட்ச் ஆகல. எதுக்கு அவனா கீழே வந்து அடிப்பட்டதானே தவிர மற்றபடி. ஸோ என் கூட வந்த கேமராமேன் பிரவீன் ப்ரோ அவருக்கு யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சேஃபா கூட்டு வந்துட்டோம். பட் ஆனா அதை கூட்டு போன காரு இந்த காருக்குள்ள வச்சுதான் இதை நான் சொன்னேன். அந்த கார் என்ன நினைச்சதோ என்னவோ தெரியல, நல்லாதான் போச்சு கிருஷ்ணகிரி வரைக்கும். ஆமா அந்த கார் வந்துட்டு ஏன்டா என்ன எதுவுமே சொல்லியாடா நீங்க என்னை கண்டுக்காம விட்டுட்டியே அப்படின்னு நினைச்சிட்டு அது அப்பதான் சொல்லிட்டு வரேன் இல்லையா, அந்த பைபாஸ் சொல்லிட்டு வரேன். கத்தி நான் கரெக்டா கிருஷ்ணகிரில இருந்து அவ்வளவு 250 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நம்ம இருக்குது அதான் சொல்றேன். கத்தி வீட்டுக்கு போயிட்டு சின்ன ஸ்காட்ச் உன்னை எப்படி வீட்டுல இருந்து கூப்பிட்டு அப்படியே கொண்டு வந்து விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வரேன். அடுத்த ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷமா டம்முன்னு ஒரு அடி நாய் குறுக்க வந்து எல்லாமே நல்லபடியா தாங்க பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். போயிட்டு முடிச்சிட்டு எவ்வளவு சேஃபா போய் எவ்வளவு பொறுமையா போய் ஒரு இத்தனைக்கும் எத்தனை வண்டிக்கு தெரியுமா தார்மாரா எங்களை எல்லாம் இடிக்க வந்தாங்க. அவங்க கிட்ட எல்லாம் தப்பிச்சு வந்து நாய் வந்து அடிச்சிச்சு. கொஞ்சம் வருத்தமா இருக்கு, என்ன பண்றது, ஏதோ நடக்க பெருசா. நமக்கு நடக்க வேண்டியது வந்து காரோட போயிடுச்சு நினைச்சுக்க வேண்டியதான். மீன் குழம்பு மட்டனு சிக்கனு இது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பாத்திரம் நான் கழுவி கொடுத்தாதான் மேடம் வந்துட்டு சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா ஆன் தி கேமரால சிரிக்கிற முகம் ஆஃப் த கேமரால வயலண்டா இருப்பாங்க. இல்லைங்க எனக்கு சீரியஸா அது ஏதோ ஸ்கின்ல வந்துட்டு அந்த இதெல்லாம் பட்டுச்சுன்னா
லிக்விட் சோப் பவுடர் சோப் எல்லாம் பட்டுச்சுன்னா கையில இந்த கிழிஞ்சிடுது, அதுவா கட் ஆயிடுது. சரி, நான் டாக்டரை கூட்டு போனா டாக்டர் என்ன சொன்னாங்க? கிளவுஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரியான ஒரு ஹை கெமிக்கல் இருக்கிறத யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? கேட்டியா? கேக்கல. கிளவுஸ் போட சொன்னாங்க, போட்டியா? போட்டுருக்கேங்க பாருங்க. அங்கதான் கிடக்குது பல வருஷமா, நீ போட்டியா? ஒரு பாத்திரம் கழுவுற 2 பாத்திரம் தான் கழுவுறேன்னு யூஸ் பண்ணேன். ஆக்சுவலி கிளவுஸ் போட்டங்க, ஆனாலும் எனக்கு அந்த மாதிரி ஆகுது. ட்ரிப்ல இருக்கும்போது இதுலயே நீங்க கட் ஆகுது. எனக்கு என்னமோ ஸ்கின் கேன்சரா இருக்கும்னு நினைக்கிறேன் கார்த்தி. பரவாயில்ல, சந்தோஷமா போயிடுற வழியில. ஸ்கின் கேன்சர்ல யாரும் சாக மாட்டாங்க. ஆமா, தொற்று நோய் தான் வரும். அப்ப அந்த தள்ளி விட்டுறவன எங்கேயாவது எட்டி உதச்சு வச்சுக்கோங்க. உனக்குன்னு ஒரு ரூம் அங்க இருக்கு, அதுக்குள்ளேயே இருந்து வெளியே இருக்கு. ஏதோ ஒரு படத்துல பாத்துக்க சாப்பாடு மட்டும் உள்ள தள்ளி விடுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி சாப்பாடு மட்டும் கீழே ஓடை போட்டு தள்ளி விட்டு சாப்பிட்டுக்க. இவர் ஒரு வேலை பண்ணாரு தெரியுமா? எனக்கு இன்னும் மனசுலாம் வலிக்குது. என்ன பண்ணீங்க? என்ன பண்ணாங்க? தெலுங்கானா விட்டு வரும்போது ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டல் போகும்போது அப்பா இந்த ஹோட்டல் போகணுமாப்பா. தெலுங்கானாவா? ஆமா, தெலுங்கானா பார்டர் வரும்போதுப்பா இந்த ஹோட்டல் போகணுமாப்பா அப்படிங்க. ஏய் வா கார்த்தி போயிடலாம் அப்படின்னு வண்டி நிப்பாட்டியாச்சு, உள்ள போயாச்சு. ஏங்க போறோம், அவங்க எல்லாரும் ஒன்னொன்னு ஆர்டர் பண்றாங்க. நானும் எல்லாம் தயிர் சாதம் ஆர்டர் பண்ணேன். ஏன் தயிர் சாதம் ஆர்டர் பண்ணோம்? தயிர் சாதம் கொஞ்சம் லைட்டா இருக்கும், ரொம்ப நல்லா வயிற்றுக்கு எதமா இருக்கும், பொரியல் வச்சு கொடுப்பாங்க, அழகா சாப்பிடலாம். நம்ம ஊர்ல தயிர் சாப்பாட்டுக்கு என்ன தருவாங்க? 2 வகையான பொரியல், ஒரு அப்பளம் தருவாங்க, இல்லைன்னா ஊறுகாய் தருவாங்க. இது எல்லாத்தோட ஊறுகாய் அப்பளம் தருவாங்க. ஆனா அங்க என்ன தெரியுமா தந்தாங்க? இவ்வளவு பெரிய பவுலுக்கு சோறுதான் தயிர் சாதம் கொடுத்துட்டு பிச்சை மாதிரி கை வைக்கிற. அந்த தயிர் சாதத்துல பால் வாசம் தாங்க அடிக்கிற. அரிசி ஒரு மாதிரி பச்சரிசியில வேகாத பச்சரிசி மாதிரி இருந்தது. எனக்கு அப்படியே வாய வச்சு சரி ஊருக்கு காய் கேட்குறேன், காயா நகிக்க நோ காய் அப்படிங்கிறாங்க. அட பாவீங்களா, சுடுதண்ணி கேட்டா சுடுதண்ணி கூட இல்லாத ஒரு ஹோட்டல். அப்ப நான் சொல்றேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ கார்த்தி அப்படிங்கிறாரு. ஆனா நம்ம ஏதாவது குறை சமைச்சிட்டோம்னா எவ்வளவு பேச்சு பேசுவீங்க, உனக்கு இது கூட சமைக்க தெரியலையா அப்படின்னு. கார்த்தி, அது வேற ஒரு ஹோட்டலு. அங்க போயிட்டு என் பொண்டாட்டி மனசு கஷ்டப்படக்கூடாது நான் போய் திட்டினேன்னு வச்சுக்கோ, அவன் நடிப்பான். திட்டவெல்லாம் நான் சொல்லுவேன். எனக்கு தெலுங்கு தெரியுமா தெரியாதா? ஏன் தெலுங்குல பேசல? எனக்கு டக்குனு பொரியலுக்கு என்னன்னு மறந்துடுச்சு, ஞாபகமே வரல ரொம்ப நேரமா. எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு, அதனால மறந்துட்டேன். அப்ப கூடங்க நான் வந்து தால் தடக்காவை சப்பாத்தி வாங்கி வச்சிருந்தேன். தால் தடக்காவை நான் வெறும் சப்பாத்தி சாப்பிட்டு தால் தடக்காவை கொடுத்து அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடுன்னு கொடுக்குறேன். என் பெருமை, என்னோட பெருமையான மனசு என்னமோ சொல்லுவாங்க, பெருந்தன்மையான மனசு உனக்கு ஏன் புரியல? நான் முடிஞ்சிச்சு, உடனே வந்துருவாங்க. எல்லாத்தையும் குறை சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்களும் சொல்லுவீங்க. ஆமா குறையுமா? அதாவது கார்த்தி, இப்போ இந்த ட்ரிப்ல கூட என்ன சொன்னாங்க கமெண்ட்ஸ்ல, நீங்க என்ன எல்லா ஊருக்கு போயிட்டு வெறும் நெகட்டிவா சொல்றீங்க அப்படின்னு. எங்க பாசிட்டிவா ஏதாவது நடந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, சொல்ல வேண்டியது இல்லை. எது நெகட்டிவா நடக்குதோ நம்ம காமிச்சோம்னா மட்டும்தான் அது உங்களுக்கு நீங்க போற மாதிரி இருந்தாலும் ஒரு இடத்துல போனாலும் இதெல்லாம் இப்படி இருக்குதோ அப்படின்னு யோசிக்கலாம். சில பேருக்கு நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு டிராவல் பண்ணும்போது வந்து 2000 3000 ரூம் ரெண்ட் சொல்லுவாங்க. பட் நீங்க வந்து 12 ஹவர்ஸ் தங்க போற, 10 ஹவர்ஸ் தான் தங்க போற நீங்க சொன்னீங்கன்னா பார்கெயின் பண்ணி கம்மி பண்ணுவாங்க. இது பாசிட்டிவ் தானே? அதெல்லாம் நல்லது சொல்லவே மாட்டாங்க. ஏதாச்சும் நெகட்டிவ் சொன்னா வந்துட்டாங்க, நெகட்டிவ் சொல்றாங்க. சார் நெகட்டிவ் சொன்னோம்னா அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அவ்வளவுதான் இல்லையா? ஆனா எங்களுக்கு போன ட்ரிப் எல்லாமே நெகட்டிவா தான் நடந்துச்சு. நாங்க நெகட்டிவா சொன்னது ரூமு, அதுக்கப்புறம் சாப்பாடு, இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டடா. இவங்க நான் வந்து எங்க போனாலும் சப்பாத்தி தால் தடக்கா இதான் நான் சாப்பிடுறேன். ஆனா மேடம் அங்க இருக்க ஸ்டைல் ட்ரை பண்ணி அவங்களுக்கு பிடிக்கல, அது பிடிக்கலங்கிறது பிடிக்கலன்னு சொல்றாங்க. அது என்னது, ஆக்ரால வந்து தயிர் சாப்பாடு தாங்க ட்ரை பண்ணோம். இல்ல, ஆக்ரால வந்து மீனா பசார் போனோம். உண்மையில நாங்க ஏமாந்தோம். சத்தியமாங்க யாரும் போயிடாதீங்க. நாங்க வந்துட்டு சரி ஒரு ஆட்டோக்கார கூப்பிடுறாரு, சரி போறோம்னு போயிட்டோம். இல்ல என்னோட சோம்பேறித்தனம் என்னன்னா நடக்க முடியல, சரி ஆட்டோ பிடிச்சி போயிடலான்னு நான் போனேன். அதுல நடந்த ஒரு பிரச்சனை, அதாங்க ஏமாந்தோம். நெகட்டிவ்ஸ் இருக்கத்தான் செய்யும். நெகட்டிவ் நம்ம நிறைய காமிச்சிருக்கோம். நீங்க அதனால எங்க திட்டினாலும் பரவாயில்ல, நீங்க யாரும் ஏமாறாம இருந்தீங்கன்னா சரி அங்க போனீங்க அப்படின்னா எங்களுக்கு தேவை நீங்க எங்கள மாதிரி யாரையும் ஏமாறாதீங்க, அவ்வளவுதான். ஆமா, நாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நாங்க போன எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிருக்கோம். எல்லாமே பாசிட்டிவா தான் சொல்லுவோம், நிறைய பாசிட்டிவா சொல்லியிருக்கோம். இல்லையா, எக்கச்சக்கமான பாசிட்டிவா சொல்லியிருக்கோம். ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவாகுது, பெட்ரோல் செலவு எவ்வளோ ஆகுது, எங்க தங்குறோம், ஒரு சேஃபா எப்படி இருக்கு, ஒரு ஹோட்டல்ஸ் எங்க மாதிரி எடுக்கலாம், எவ்வளோ ஹோட்டல்ஸ் நாங்க பார்த்து நாங்க தங்கின ஹோட்டல்ஸ் எல்லாமே சூப்பரான ஹோட்டல்ஸ், ஒரு 2 இடத்த தவிர மற்றபடி எல்லாமே நல்ல ஹோட்டல்ஸ் தான். இல்லையா, ஏதாச்சும் மோசமா இருந்துச்சா? காசு கொடுக்காத சந்தோஷம், அந்த நேரம், அந்த டைமு, நம்ம பிடிச்சவங்க கூட இருக்கிற அந்த நேரம் எல்லாம் வந்துட்டு எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. சரியா? இதுக்கப்புறம் நேரில் ஏதாவது போனா சந்தோஷப்படுவியா? இல்ல, எப்பவுமே ஃபர்ஸ்ட் போன அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஐஸா பார்த்தா எவ்வளவு குதின்னு குதிச்சா. அதாவதுங்க இல்ல ஒரு 500 ரூபாய் கொடுத்தா நம்ம ப்ரூக் ஹில்ஸ்லயே வந்து -10 டிகிரி அந்த ஸ்னோ இருக்கு. பட் இது வரைக்கும் நாங்க அங்க போனதே கிடையாது. இல்ல போகல. அப்ப 500 ரூபாய் அதிகமா பாட்டு நாங்க ஒரு கஞ்ச பிஸ்னரியே 500 ரூபாய் செலவு பண்ண மாட்டோம், ஒரு 10-20 நிமிஷத்துக்கு, அதனால போகல இல்லையா?
பட் அந்த ஐஸ் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? இந்த இளமையான ஒரு வயசுல அங்க போய் ஜாலியா என்ஜாய் பண்ணி விளையாடுறதுங்கிறது ஹாப்பியா இருந்துச்சா இல்லையா? ரொம்ப ஹாப்பி. அப்படியே நானே எழில விட சின்ன குழந்தையா மாறிட்டேன். இதுக்கு அந்த காசு உனக்கு அந்த காசு இருந்தா என்ன பண்ணிருப்ப? ஏதோ ஒரு இடத்துல செலவாகத்தான் போகுது. சத்தியமா செலவு. பட் லைஃப் டைம் மெமரி உனக்கு கொடுத்தனா? கொடுத்தீங்க. இப்படி சமைக்கும் போது சரி அடுத்த ட்ரிப் போகும்போது கழுத்துலயே அந்த காதுல இருக்கிறத மட்டும் குத்துட்டு கவரிங் போட்டுக்கலாம். எடுத்துக்கோங்க. கவரிங் எல்லாம் வேணாம், சும்மா கூட இருக்கிறேன். கவரிங் போட்டு செட் அப் பண்ணிடு. சரி ஓகே, பேசிட்டே இருக்க, சமைக்க மாட்டற. உள்ள போட போறோம். இது உள்ள போட்ட உடனே தான் எல்லாமே. அதேடி ஒரு மீன்ல அது தெரியாம மசாலா போட்டு வச்சிட்டேங்க அந்த மீன்ல. எதுக்காக மீன் குழம்புனா கண்டிப்பா இவர் தலை சாப்பிட மாட்டாரு, தலை தூக்கி போட்டுரும்பாரு. ஆனா எனக்கு தூக்கி போடுறதுக்கெல்லாம் மனசு இல்லை. அதுக்காகவே நான் இன்னைக்கு மீன் குழம்பு வைத்தேன். இல்ல உள்ள போங்க, உள்ள போங்க. குழம்புக்குள்ள போங்க, குழம்புக்குள்ள போங்க. அப்பா இது 1 மணி நேரம் ஆகுமா? இல்ல 5 மினிட்ஸ்ல அவ்வளவுதான் ரெடி ஆயிரும். இது என்ன மீன் தெரியுமா? என்ன வாவல் ஃபிஷ், பாம்பட் ஃபிஷ். பாம்பட் black பாம்பட். இது ஆக்சுவலி கலக்க வேற கூடாது. தங்கங்களா நல்லா ரெடி ஆயிருங்க. ஏபிமா இதே மாதிரி மீனுங்கெல்லாம் சேர்ந்து நம்மள வடசட்டில் வச்சு வறுத்து சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நம்மளுக்கு உயிர் இல்லைன்னா சாப்பிட்டோம்னு விட்டுற வேண்டியதா. இப்போ இந்த மீன் உயிரோட நான் இதெல்லாம் பண்ணாதான் தப்பு. இதெல்லாம் யாரோ ஒருத்தங்க கட் பண்ணி அவங்க இப்போ நம்ம இந்த மீன் வாங்கினங்காட்டி மீன் நம்மளுக்கு விற்றவங்க ஹாப்பி. அவங்க கிட்ட இருந்து கடலில் வாங்கியிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு பணம் கிடைக்குது, அவங்க ஹாப்பி. எல்லாரும் ஹாப்பியாக தான் இருக்காங்க. இந்த மீன் வந்துட்டு நம்மளுக்காக உயிர். ஆனால் நான் ஹாப்பி இல்லையே, எனக்கு மீன் பிடிக்காதே. அதான் உங்களுக்கு இங்கே மட்டன் ரெடியாக இருக்குது. ஓகேவா? மட்டன் நல்லா போட்டு சாப்பிடுங்க. அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை உங்களுக்கு பிடிக்கும்ல. ஓ ஃப்ரை வேற தனியா வச்சுக்கிறியா? பார்க்கலையா? ஃபிஷ் ஃப்ரை தனியா, அதுக்கப்புறம் சிக்கன். ஓஹோ, ஓ அத தாப்ல எங்க போய் காட்னியா? ஆமா, நான் ஏதோ யோசனை விட்டேன். சரி சரி சீக்கிரம் செய், சாப்பிடலாம். ஒரு வழியா 2 மணிக்கு ஆரம்பிச்ச சமையல் 4:10க்கு முடிஞ்சது இல்லையா கார்த்தி? கத்தம். என்னென்ன சமைச்சிருக்கேன்னு பாருங்க. அதான் ஆல்ரெடி சொல்லாச்சே. மட்டன் குழம்பு, நல்லி எலும்போட. எஸ், அது எனக்கு தான். நல்லி எலும்போட மட்டன் குழம்பு, சிக்கன் 65, ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் குழம்பு. எஸ், பக்கத்துல எங்க குட்டி எழில் இவனை பொரிக்கலான்னு பார்த்தோம். ஆனா எங்க குட்டி பையங்கிறதுனால குட்டி செல்ல குட்டிங்கனால பொரிக்காம விட்டோம். இவன் பண்ண குறும்புக்கு எழில் எப்ப பாரு இந்த வாய்க்குள்ள தான் அரைச்சிக்கிட்டே தான் இருப்பான். அது என்ன குடுக்குறேன்னு வாய் திறக்கிற பார்த்தா சாப்பிடலாம்ப்பா. ரொம்ப நாள் கழிச்சு நான்வெஜ், அதுவும் நம்ம வீட்டில் நம்மளே சமைச்சு சாப்பிட்றோம். ஆமா, நான் எல்லாம் பக்கத்து ஊர்க்காரங்க சமைச்சு தருவாங்க உனக்கு. நம்மளுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? 8 வருஷம் இருக்கு. 8 வருஷம் ஆச்சு. 8 வருஷத்துல நாங்க மட்டன் குழம்பு ஒரு வாரம் தான் எப்பயாவது தான் அதாவது வீக்லி ஒன்ஸ் தான் செய்வோம். அதுவும் வந்துட்டு ஏதாவது இடையில மறந்துடுவோம். அதுக்கப்புறம் சில்லி வந்து தனியாக தான் செய்வோம், ஃபிஷ்ஷு தனியாக தான் செய்வோம், குழம்பு ஃபிஷ்ஷு நிறைய எடுத்தோம்னா குழம்பு வைப்போம். இது 3மே இன்னைக்கு அட்டை ஸ்டிச்சாக ஒரே நல்ல படி 8 வருஷம் கழிச்சு. இது 3ஐயும் ஒன்னா சமைக்கிறதுக்கு எங்களுக்கு 8 வருஷம் ஆயிடுச்சு. இதெல்லாம் தனித்தனியா சாப்பிட்டு தான் பழக்கம். எல்லாத்தையும் ஒண்ணா சமைச்சிருக்கோம். ஸோ கடையில் வாங்கின தயிர் உர ஊற்றி வைக்கல, நேத்தா வந்ததுனால. உங்க ஊர்ல பால் வந்து லிட்டர் 65 ரூபாய்ங்க. உங்க ஊர்ல எவ்வளோன்னு சொல்லுங்க. ஏன்டி வன்மை தள்ளி கொட்டுற? எவ்வளோன்னு கேட்டேன். உங்க ஊர்ல 65 ரூபா, உங்க ஊர்ல எவ்வளோன்னு சொல்லுங்க. நீ சீக்கிரம் வீடியோ முடிடி, சாப்பிடலாம். சாப்பிடலாம் தான் உங்களுக்கு தான். போட அங்கே போய் உட்காடுறாயா? அவங்க முதுகு முன்னாடி உட்காந்து தள்ளி போவான். இங்கே வேறு எங்க வந்து உட்காந்து தள்ளி போன்றான் பாருங்க. உனக்கு எவ்வளோ இடம் இருந்தாலும் ஒருத்தங்க மேலே ஏறி தான் உட்காருவாங்க. ஆமாம், போ அங்கே போ, அங்கே போய் உட்காரு போ. டேய் 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 வலிக்குதுடா. அங்க போய் உட்காரு போ. கால் முடிச்சு கடிச்சிச்சுடா. கடிக்குவா கடிக்குவா? ரொம்ப விளையாட்டு பண்ண கூட அடின்னு அடிக்கிறா நீ. என்னதே அப்பா பேச பாயம் பண்ணாதீங்க. அப்பாச்சி அப்படின்னா என்னடா சொன்ன? அதுக்கு முன்னாடி என் பேச்ச ஃபாலோ பண்ணிட்டு உனக்குலாம் பேச்சு இருக்காடா? அப்பா அப்பா பேச பாயம் பண்ணாதீங்க. அவரு எந்த வீடியோவும் போற மாட்டா, தூங்க மட்டும்தான் செய்வாரு. எப்படி சரி வெள்ளம் பாரு, எல்லாத்தையும் பார்த்து பார்த்து உண்மையை சொல்லிட்டு இருக்கிறான்.